இது கொடிவேரி டேம். தண்ணி இப்போ இவ்வளோ போயிட்டு இருக்குங்க. இது பண்ணாரி மாரியம்மன் கோவில். அதிகாலையில் பண்ணாரி அம்மன் கோவில் இப்படி தாங்க இருக்கு. இது கோவிலுக்கு முன்னாடி குண்ட இறங்குற இடங்க. இங்க நமக்கான ஃபுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிறதுல 12 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து இங்கே கொடிவேரிக்கு ஒரு பெரிய ரோடு வருங்க. இதாங்க கொடிவேரி ஆர்ச்சி. இங்கேருந்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா கொடிவேரி டேமுக்கு வந்துடலாங்க. கரெக்டாக இங்கே கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இதுதான் கொடிவேரி அணை பகுதி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் உள்ளே வந்து நம்ம டேமுக்குள்ளே போகலாங்க. வரிசையாக கடைகள் தாங்க இருக்குது. கரெக்டாக நம்ம இங்கேருந்து கட்டாக வரும் இந்த சைடு. இங்கே பாருங்க, இங்கே நிறைய பேர் கார் பார்க்லாம் இங்கே பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்ட் பார்க்கிங்கே இருக்குது. இந்த பக்கம் வரப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. டூரிஸ்ட் ஏரியா தான். கரெக்டாக இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கொடிவேரி அணை இருக்குங்க. அங்கே பாருங்கள், அதாங்க கொடிவேரியோட அணைக்கட்டு. க்ரௌடு பார்த்தாவே தெரியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டேங்க, சரியான க்ரௌடுங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தாங்க போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பவானி சாகர்லேருந்து வர தண்ணி தாங்க. இந்த பிரிட்ஜு இப்போ ரீசெண்டாக தான் கட்டிடும். ஒரு 5-6 வருடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்ஜு கிடையாதுங்க. அந்த சைடு போகிறதால சுற்றிட்டு தாங்க போய் ஆகணும். ஓகே, இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாய்க்கால் ஒன்று போவோங்க. இங்கே ஒரு வாய்க்கால் தெரியுதுங்களா? இந்த வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா வந்து பவானி சாகர்ல தான் தண்ணி வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டில் மேலே போயிட்டீங்கன்னா அந்த சைடு தான் வந்து தண்ணி வந்து அப்படியே கலந்துரும். இங்கே பாருங்கள், இந்த சைடு எல்லாம் வாய்க்காலில் பாருங்கள் துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க, குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. வில்லேஜ் சைட்லாம் அது இந்த மாதிரி இடத்துலலாம். முக்கியமாக கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றியாலும் இப்படி தாங்க இருக்குது. ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. என்ன மக்களே, சௌக்கியமாக நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ட்ரிப் பாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கொடிவேரி, எங்கேனா உங்களுக்கு தெரியும் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து உள்ள கொடிவேரி டேமில் அப்படியே வரப்போ பார்த்துருப்போம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே வந்து 2 days வந்து இங்கே தான் அப்படியே ஈவெண்ட்டில் தெரிய போகிறோம். ஸோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு vlog கவர் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர் வழியாக அப்படி வந்து பவானி அப்படி இப்படின்ட்டு இந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அது பண்ணாரியம்மன் குரூப் தான். பண்ணாரியம்மன் மில்லு அது நம்ம வந்தோம்ல, சுகர் மில்லு. நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது பாத்தியா? ரோட்டுக்கு அந்த பக்கம் ரைட் சைடுல பார்த்தோம்ல, அந்த எண்ட்ல இருந்து நான் சொன்ன அந்தியூர். இது ஆலத்துக்கோம்பையிலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழிங்க. 2 பக்கம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இடம் இருக்குன்ட்டு. நாம் இப்போ சத்தியமங்கலம் பக்கம் வந்துட்டோங்க. கரெக்டாக அதே ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இங்கே சத்தியமங்கலம் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டவுன் ஏரியா தாங்க. இது வரைக்கும் நம்மளாம் பசுமையாக பார்த்தாங்க. இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான் பார்ப்போம். கரெக்டாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் சத்தியமங்கலம் கொஞ்சம் பசுமையாக இருக்குங்க. இதுக்கப்புறம் ட்ரையாக தான் இருக்கும். சத்தியமங்கலம் டவுனுக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதாங்க சத்தியமங்கலம். கரெக்டாக லெஃப்ட்டில் பஸ் ஸ்டாண்டு போகிறதா தான் இங்கேருந்து லெஃப்ட்டில் போகலாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடலாம். இது கரெக்டாக வந்து பண்ணாரி போகிற ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், மேலே போர்டு போட்டிருக்காங்க. கரெக்டாக இங்கேருந்து பண்ணாரிக்கு 12 கிலோமீட்டருங்க. அதேமாரி பவானி சாகருக்கு 17 கிலோமீட்ரு. இதே முன்னாடி வந்து ரோடு கட் ஆகுங்க. கொஞ்சம் தூரம் வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அதில் போனால் தான் பவானி சாகர் வந்து 17 கிலோமீட்டரு. நீங்கள் பண்ணாரி போயிட்டு நீங்கள் வந்து பவானி சாகர் போகிறதா இருந்தால் பண்ணாரிலேருந்து அந்த பக்கம் பவானி சாகர் டேமுக்கு போகிறதுக்கு 12 கிலோமீட்டருங்க. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மைசூர் ரோடுங்க. ஐயோ ப்ரோ, இந்த மட்டும் தான் உனக்குமா? ஓகே, பண்ணாரி நோக்கி பயணம். இந்த சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி போகிற ரூட்டில் யானைகள் நடமாட்டம் அப்பப்போ இருக்குங்க. நம்ம நிறைய நியூஸில் கூட அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். யானைகள் நடமாட்டதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தாங்க வரணும். பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் இருக்குது.
இதாங்க கோவிலோட நுழைவாயில், அது என்ட்ரன்ஸ் ஏரியா. நீங்கள் 2 வீலர் 4 வீலரில் வரீங்க, நீங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை ஒரு ஹாஃப் டே ஃபுல் டே நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே வந்து பின்னாடி வந்து வண்டி கொண்டு போயிடலாம். நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்க, 20 பேர் 30 பேர் வரீங்க, 50 பேர் வரீங்கன்னா நீங்கள் அப்படியே பின்னாடி போனீங்க, பெரிய ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு போகலாம். சரி வாங்க அப்படியே போகலாம். இந்த வழியாக போகிற வாகனம் எல்லாமே முக்கியமாக வந்து லாரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி கரெக்டாக இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் பூஜை போட்டு போவாங்க. இதுதாங்க கோவில். இங்கே பண்ணாரி மாரியம்மன் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி தாங்க இருக்கும் சாமி. நாம் போயிட்டுருக்கு கோவிலோட வடக்கு பக்கம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டாக இந்த பக்கம் எண்டுக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக இங்கேருந்து ரைட்டு போனால் வந்து தாளவடி வழியாக மைசூர் போகிற ரோடுங்க. ரைட்டில் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். நாம் இப்போ லெஃப்ட்டில் போக போகிறோம், பவானி சாகர் போகிற ரோடுங்க லெஃப்ட் சைடு. இங்கேருந்து பவானி சாகர் ஒரு 12 கிலோமீட்டருங்க. பண்ணாரி போர்டை பார்த்துக்கோங்க. இங்கேயும் நிறைய பேர் பார்க்கலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெஹிக்கிள்லாம் போட்டு பார்க் பண்ணியிருக்காங்க. கோவில் சுற்றியுமே நம்ம நிறைய வாகனங்கள் பார்க்கலாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான். பண்ணாரி மாரியம்மனுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நம்ம வீடியோ பண்ணிடலாம். இதுதாங்க கோயிலோட தெற்கு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்த்துங்க, அந்த பக்கம் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம ட்ராவல் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. கரெக்டாக பண்ணாரி மாரியம்மன் கோயிலேருந்து பவானி சாகர் போகிறல ஒரு 2.5 கிலோமீட்டர் இல்லைங்க. நாம் இங்கே மண்டபத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்று வந்தோம், அவ்வளோதாங்க. இங்கே தாங்க இது புது மண்டபங்க, வரிசையாக 3 மண்டபம் இருக்குது. அக்ஷயா மஹால், ஸ்கந்த மஹால், இன்னொன்று புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. மண்டபத்தில் இருக்க கிச்சனில் இருக்காங்க. இங்கே வந்து நைட்டுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதெல்லாம் கவர் பண்ணி போன வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. கரெக்டாக இது பண்ணாரிலேருந்து பவானி சாகர் போகிற வழியில் ராஜம் நகருங்க, கஸ்தூரிபா ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரிசையாக 3 மண்டபம் இருக்குங்க. நீங்கள் பண்ணாரிலாம் கல்யாணம் பண்ணினா கண்டிப்பாக இந்த மண்டபம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணாரிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்குது. புது மண்டபங்க, செம்மையாக கட்டியிருக்காங்க. அதிகாலை 5:30 மணிங்க இங்கே கல்யாணம் நடக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து ஈவெண்ட்டுக்கு கவர் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், அதிகாலை 5:30 மணிக்கு பண்ணாரி மாரியம்மன் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அஞ்சு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயில் வந்து திறந்துடுவாங்க போல். இன்னும் கடைகள் அந்த டைமில் வெளியில் இல்லைங்க, அதிகம் இல்லை. சுற்றியும் கோயில் பாருங்கள், கோயில் இப்படி தாங்க இருக்குது. பண்ணாரி மாரியம்மன் கோவில், இந்து சமய அறநிலைத்துறை. பாருங்கள் பண்ணாரி மாரியம்மன் கோயில் உள்ளே எப்படி இருக்குன்னு. கோயில் பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த டைமில். அதிகாலையில் கல்யாணம் நிறைய நடக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம், பாய்ஸில் இங்கே ஷூட்டில் இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. அதிகாலையில் நிறைய கல்யாணம் நடக்குதுங்க. இது கோவிலுக்கு கிழக்கு பக்கங்க. கோயிலை சுற்றி நீங்கள் ட்ரோன் பறக்க விடக்கூடாதுங்க. அப்படி பறக்க விட்ற மாதிரி இருந்தால் முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும், கொடுத்து எடுத்துக்கலாம். கோவிலுக்கு தெற்கு பக்கம் இங்கே தான் அப்படியே இருக்குது அக்னிகுண்டங்க. அக்னிகுண்ட ஃபெஸ்டிவல் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. வர மாசி 12ஆம் தேதி, அதாவது மார்ச் 25ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலு பயங்கரமாக இருக்கும். இப்போது நம்ம கோவிலுக்கு மேற்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டுருக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஈவெண்ட் முடிஞ்சிச்சிங்க. நீங்கள் பார்த்தோம் அப்படியே வந்து பண்ணாரி போனோம், அங்கே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறப்போ போகிற வழியில் ஏதாச்சும் பார்த்தோம்னா காட்டுறேன், இல்லை இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். டாட்டா.